வணக்கம், என் பேர் திலகராஜன். இந்த அதுவரை இதுவரை படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நான் தான். முழுக்க நகைச்சுவையாகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். நகைச்சுவை மும்மெல்லாம் வந்திருக்கு. எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இல்லை கதாநாயகி சானியா தாரா வருஷன் 2 பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிங்கமுத்து, பொன்னம்பலம், கஞ்சா கருப்பு, இமான் நடிச்சு, தளபதி தினேஷ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருடைய நடிப்புலையுமே நகைச்சுவை இருக்கும். நகைச்சுவை இல்லாத சீனே இருக்காது. எல்லா சீனுமே நகைச்சுவை இருக்கும். எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுமாதிரி தியேட்டரில் ஜனங்கள் எல்லாமே ஆரவாரத்தோடு கொண்டாடுற அளவுக்கு தான் அந்த படம் இப்போ போயிட்டுருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினச்சிட்டு இருந்தோம். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும்? பிஹைண்ட் வித் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் வர்ஷன். நான் வந்து அதுவரை இதுவரை படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன். இந்த படம் அதுவரை இதுவரை அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஜெனி பவர்ஃபுல் மீடியா அப்படின்ற பேனரில் ஜெய்சலன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வந்து திலகராஜன் சார் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து தாஜ்னூர் சார் பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. என்னோடய இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து கானாபாலா சார் பாடியிருக்காரு. ராபர்ட் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னோட கோஸ்டார் வந்து சானியா தாரா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின்னா இப்படித்தான் இருக்கணும். தமிழ் படத்துல நடிக்கிற ஹீரோயின் ஹைதராபாத்தா இருந்தாலும் சரி, கொச்சினா இருந்தாலும் சரி, மும்பைல இருந்து வந்தாலும் சரி, ஹீரோக்கு ஒரு ஆபத்துனா போத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம்டா. ஹாப்பி வியூஸ், திஸ் இஸ் சானியா தாரா. அதுவே இதுவரை நான் ஹீரோனியா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஹீரோ வந்து வர்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி. எல்லோரும் ஃபேமிலி கூட வந்து உட்காந்து பார்க்கணும். நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூவி த்ரூஅவுட் மூவி வந்து காமெடியாக இருக்கும். அப்படியே சிரிச்சிட்டே இருக்கலாம். அண்டு டைரக்டர் சார் வந்து எனக்கு ஸ்பாட்லேயே வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்களா எனக்கு டோட்டலாக 3 சாங்ஸ் இருக்குது. அண்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்குது. ராபர்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. சாங் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படம் கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. ஒரு போலீஸ் எப்படி இருக்கணும்? வரவன் போறவனுக்கெல்லாம் காப்பி டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும். மேலதிகாரிக்கு வந்தாங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுக்கணும். பிஹைண்ட் வுட்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வேற இது வேறங்கிற ஒரு புதிய திரைப்படத்தை ஜெயசீலன் என்கிற தயாரிப்பாளர், புதிய தயாரிப்பாளர் மிக சிறப்பாக எடுத்திருக்காரு. இதில் புதுமுகம், புது ஹீரோயினியாக இருந்தாலும் ஏற்கனவே நடித்து பழக்கப்பட்டவர்கள் போல் இயக்குனர் சொன்னதை சிறப்பாக செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி பட்டாளர் இருக்க, கஞ்சா பருப்பு, சிங்கமுத்து, நான் தான், அப்புறம் யாரோ இருக்காங்க, நிறைய அண்ணாச்சி, இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த போர்ஷனை சிறப்பாக செய்திருக்காங்க. நான் நம்புகிறேன். இது சிறப்பாக செய்திருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் போய் தேட்டரில் போய் படம் பார்த்து அவங்களுக்கு கைதட்டல் வழங்குங்க. ரசிக பெருமக்கள் தேட்டரில் நேராக போய் இளைஞர்கள் படம் பார்த்து கைதட்டினா தான் புதிய தயாரிப்பாளரோட வரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் பண்ண பயம் இல்லாமல் பண்ணுவார். ஆகவே இயக்குனருக்கும் சரி, தயாரிப்பாளருக்கும் சரி, புதுமுக வரவுகளுக்கும் சரி, நீங்கள் தேட்டரில் இதென்று மிகப்பெரிய ஆதரவு அளிக்க வேண்டும். உங்கள் ஆதரவு தான் அவருடைய வாழ்க்கை என்று உங்களையெல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வில்லன் இப்படித்தான் இருக்கணும். உய்ய பாலாடா, உய்ய பாலா. ஒரு லவ்சிங் எப்படி இருக்கணும்? என்ன கதவை தட்டிட்டு கக்கூஸ்ல இருந்து வந்துட்டு இருக்க? ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு நினைச்சா எந்த ஆம்பளையும் கக்கூஸ்ல இருந்து மட்டும் இல்ல, காட்ரேஜ் பீரோல இருந்து கூட வரும். எல்லோருக்கும் வணக்கம். அது வேற இது வேற படம் பேர். இந்த படத்தில் வந்து நான் முழுக்க ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே நகைச்சுவை கேரக்டர் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டு எண்டு வரலும் ஒரே சிரிப்பாக இருக்கும். இந்த படம் பார்த்து ரசிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் படம்னு எனக்குன்னு சொல்லணும். எப்படின்னாக்கா ஒரு இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு ஃபோக்கு இந்த மாதிரி படம் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு காமெடி மூவி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஃப்ரம் த A to Z காமெடின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அவ்வளோ நகைச்சுவையாக இருந்தது, சிரிச்சுக்கிட்டே பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். ஒரு படம்னா நல்ல மெசேஜ் இருக்கணும். சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? சரக்கை யாரும் ராவா அடிக்காதீங்க ப்ளீஸ். ஒரு படத்தோட டைட்டில் எப்படிங்க பதிய வைக்கலாம்? அது வேற இது வேற அது வேற அது வேற இது வேற அது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற. காசு ஜாக்கிரதை. மத்த படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. இதில் நிறைய எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஆர்டிஸ்ட்டு. அண்ணாச்சி இருக்கார், இம்மா அண்ணாச்சி இருக்கார், அவர் வந்து சித்தப்பா பண்ணியிருக்காரு. கஞ்சா கருப்பு சார் இருக்காங்க. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து தினேஷ் மாஸ்டர், தளபதி தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ சிங்கமுத் சார், எல்லாருமே ஆர்டிஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட். நானும் ஹீரோயின் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் ஒரு நியூ ஃபேஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வர May 30th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து கண்டிப்பாக எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணோம். கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். தேங்க்யூ, பை. டெக்னீஷியன்ஸுன்னு பார்த்தாக்கா ஒளிப்பதிவு ரவிசங்கர், பாடல்கள் விவேகா, நாமுத்துக்குமார், ஆர்ட்டு ஜனா பண்ணியிருக்காரு, கலை இயக்குனர் ஜனா. தளபதி தினேஷ் சண்டை காட்சியில் அமைச்சிருக்காரு. சண்டை காட்சியில் அமைச்சோட ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரம் மிக மிக பேசப்படக்கூடிய அளவில் இருக்குது. ஒரு கேட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துகிற மாதிரி ஒரு இது வரும். அவருக்கு 4 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. 4 அசிஸ்டண்ட்டை வேல்முருகன், சுப்ராஜ், யோகி பாபு, ஹரிபாபு அப்படி 4 பேர் நடிச்சிருக்காங்க. அந்த 4 பேர் பண்ணுற கூத்து செகண்ட் ஹாஃபில் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மற்றபடி எல்லாருடைய ஒத்துழைப்பும் நல்லா இருந்துச்சு. வணக்கம், என் பேர் கௌதம். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது வேறு இது வேறு படம். அதில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். சின்ன கேரக்டர், ரொம்ப கலகலக்கான கேரக்டர். சிறையிலேருந்து ஹீரோவை எப்படி என்ன பண்ணுறது, எஸ்கேப் பண்ணுறது பற்றி நாங்கள் யோசித்தோம். ரொம்ப கலகலப்பாக இருக்குது படம். டேரக்டர் ரொம்ப எல்லாம் அருமையாக சொல்லி கொடுத்தாருக்கு. அது இல்லாமல் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப கலகலப்பாக குலுங்க சிரிக்க வேண்டிய படம். இது ரொம்ப நல்ல படம். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த கோடை விடுமுறைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குழுன்னு இருக்க படம் சார், ரொம்ப நல்ல படம். தேங்க்ஸ். நடிகர் பட்டாளம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய நடிகர், சிரிப்பு நடிகர் பட்டாளம் இருக்குது. அதில் இமான் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பு, அப்புறம் சிங்கமுத்து சார், இன்னும் பெரிய ஒரு டீமே இருக்குது இந்த இதில். அதே மாதிரி ஹீரோயின் ஒரு புது ஹீரோயின் இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு காமெடியான ஒரு ஹீரோ, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் 6 பாடல்கள் நான் பண்ணியிருக்கேன். 6 பாடல்களுமே முத்துக்குமாரும் ஸ்னேகன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸ்னேகனோட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறது. விவேகா அவர்கள். விவேகா வந்து ஒரு கானா பாடல் எழுதியிருக்காரு. சின்னதாக முறைச்சி போட்டால் சென்னை நகரம் அதிருமடான்ற ஒரு ஆரம்பிக்கிற பாடல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த பாடல் கானா பாலா அவர்கள் பாடியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாடல் ஐயப்பன் பாடல், இது வந்து வேல்முருகன் பாடியிருக்காங்க, முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது சினிமாவில் வந்து பக்தி பாடல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை, இப்போ நான் எனக்கு ஒரு முதல் முறையாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எல்லாருமே. தேங்க்யூ.